ஒரு கேள்வி. நம்ம வாழ்க்கை இப்போ நமக்கு பிடிச்ச மாரி நடக்குதா? நாம ரொம்ப முயற்சி பண்றோம். ஆனா சில விஷயங்கள் மட்டும் சரியா லைன் ஆகவே மாட்டேங்குது. அதான் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஆனா ஒரு விஷயம் நெனச்சு பார்ப்போம். நான் மட்டும் வேலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிரபஞ்சமும் நமக்காக வேலை செய்யும். அது பெரிய மந்திரம் இல்ல. அல்லது அது சில பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச சீக்ரெட்டும் இல்ல. அது ஒரு சிம்பிள் ப்ராசஸ். ஆனா அத கன்சிஸ்டன்ட்டா பண்றோம். அப்படின்னா தான் ரிசல்ட் வரும். 10 நிமிஷம் மட்டுமே தினமும் பண்ணலாம். உடனே மாற்றத்தை நாம் நோட்டீஸ் பண்ணலாம். முதல்ல ஒரு அமைதியான இடம் தேடணும். உங்களோட மொபைலை சைலண்ட்ல போடணும். உங்க சுத்தி எந்த நாய்ஸும் இருக்கக்கூடாது. சும்மா உட்காரலாம். கண்களை மெதுவா மூடலாம். இப்போ நம்ம கவனம் மூச்சு மேல வைப்போம். உள்ள போற காற்று, வெளியே வர்ற காற்று, இதை மட்டுமே கவனிப்போம். நம்ம மனசு ஓட ஆரம்பிக்கும். நினைவுகள் பல வரும். அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். நாம் அப்சர்வ் பண்ணலாம். ரியாக்ட் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு நல்ல நினைவை கொண்டு வரலாம். நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட். சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, பெருசா இருந்தாலும் பரவாயில்ல. நம்மள யாராவது பாராட்டுன நேரம், அல்லது நம்ம உண்மையான சந்தோஷத்த அனுபவிச்ச நேரம். அந்த ஃபீலிங்க மீண்டும் உணரலாம். இதுதான் முக்கியம். பிரபஞ்சம் எப்போதும் நம்ம வார்த்தைகளை கேட்காது. நம்ம உணர்வுகளை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்போ நாம் விரும்புகிற வாழ்க்கையை நினைச்சு பார்ப்போம். ஆனா ஃப்யூச்சர் மாதிரி இல்ல. இப்போவே நடக்கிற மாரி ஒரு இமேஜினேஷன். நாம் அமைதியா இருக்கோம். எல்லாமே நமக்கு ஃபேவரா நடக்குது. நம்ம சந்தோஷமா வாழ்றோம். இதை சொல்லும்போது நம்ம அத ஃபீல் பண்ணணும். அதுதான் சிக்னல். நாம தினமும் இத 10 நிமிஷம் பண்ணுனா, முதல்ல நம்ம மனநிலை மாறும். அதுக்கப்புறம் நம்ம டிசிஷன் எல்லாம் மாறும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே மாறும். இது ஓவர் நைட்ல இல்ல. ஆனா, அது நிச்சயமா நடக்கும். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். 10 நிமிஷம் தான். ஆனா, அந்த 10 நிமிஷம் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு புதிய டைரக்ஷன கொடுக்கும். நம்பிக்கையோட பண்ணலாம். ஒரு நாள் நாமே ரியலைஸ் பண்ணுவோம். எல்லாம் நமக்கு எப்படி ஸ்மூத்தா நடக்குதுன்னு அப்போ புரியும். பிரபஞ்சம் எப்போதும் நமக்காக வேலை செய்ய தயாரா தான் இருக்குங்க. நாம தான் அத ஸ்டார்ட் பண்ணணும்.